ப்ரப்போசல்ஸ் எல்லாம் இங்கேருந்து அங்கேருந்து வரும் இல்லையா. வாவ் நல்லா இருக்கா அந்த பையன் பாரு அப்படின்னு காட்டினா பார்ப்பாங்க எடுத்துகிட்டு, வெரி நைஸ் யூ மேரி அப்படின்னு போயிடுவாங்க. இப்போல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ புதுசாக நடிக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தெரியுமா. ஏதோ ஒரு 100 படங்கள் பண்ணிட்டு வர்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்க. The best moments with KB சார் ஏதாவது ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணி. The best thing happened to me was அவரோட லாஸ்ட் ஆக்ஷன் கட் சொன்னது என் முகத்து மேலே. ஐ எம் ஸோ லக்கி டு சே தட். ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிச்சா ஒரு சில படங்கள்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் சூப்பர் ஸ்டாரோட, லாஸ்ட் ஷாட் கமலோட. அது படத்துல ரெண்டு ஐ எம் ஸோ லக்கி. உனக்காக ஒருத்தரும் வெயிட் பண்ணக்கூடாது, நீ வெயிட் பண்ணு. ஸோ இன்றைக்கும் ஐ கோ அண்ட் சிட், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் டு த லொக்கேஷன் ஆல்வேஸ். காதலா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கயிறை போட்டு கழுத்துக்கு போட்டு ஃபேனுக்கு போட்டு இழுப்பேன் பாருங்க, இது அதெல்லாம் காட்டினாங்க. ஐ மீன் as an experience to perform, ஏன்னா அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப்ல பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ டூ பண்ண மாட்டாங்க நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான மாம் டாட்டர் காம்போ தான் இருக்காங்க. விஜய் சந்திரசேகர் மேம் அண்ட் லவ்லின் சந்திரசேகர் 2 பேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு அம்மாவா இருக்கிறது எந்தெந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதாவது சேஞ்ச் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்தெந்த விதத்துல ரொம்ப பெருமையா இருக்கு? உங்க அம்மாவும் இந்த கேள்வி கேளுங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்க்குறவங்களோட அம்மாவும் சொல்றேன். எந்த விஷயமும் ஒரு தாய்க்கு கஷ்டம் கிடையாது குழந்தை விஷயத்துல. எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது ரொம்ப பிடிச்சு செய்வாங்க. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இட் இஸ் நாட் ஒன்லி மீ, ஒரு மதர்ங்கிற ஒரு ஒரு வேர்டுக்கே ஃபார் சில்ட்ரன், பசங்களோட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க தவிர அது ஒரு ஸ்ட்ரெயினாகவே தெரியாது. அது ஐ திங்க் இட் இஸ் இன்ஸ்டிங்க்ட். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா எந்தெந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க? போடுவேன். அப்படியா? 6 மணிக்குள்ள வீட்டில் இருக்கணும், 8 மணிக்கு அப்புறம் வெளியே போகக்கூடாது. ஸோ ஐ மீன் அதை ரிக்ரெட் பண்ணலை. அதெல்லாம் அந்த டிசிப்ளின் எல்லாம் இருக்கணும் தான், எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கணும். பட் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் ஒருத்தர் அப்படி இருக்கணுங்க. உங்கள் அப்பா இருக்காரே, ரொம்ப குழந்தைங்கள எதுவும் சொல்லக்கூடாது, ஃப்ரீயாக விடணும், அதெல்லாம் அவங்களாம் கண்ட்ரோலில் இருப்பாங்க. நம்ம அப்ரிங்கிங் நல்லா தான் இருக்கும், அவங்கள நம்ம நம்பணும் அப்படின்லாம் சொல்லுவார். நான் நம்பாமலும் ஒன்றும் கிடையாது, ஒரு பாதுகாப்பு தான். மோஸ்ட் ஆஃப் த டேட்ஸ் அதான் நினைக்கிறேன். இப்போ வீட்டில் அப்பாக்கெல்லாம் பையன் 10 மணி 11 மணி ஆனால் வரணும்னா வந்துடுவான், வர டைம் கரெக்டாக. ஆனால் அம்மா தான் கரெக்டாக 8 o'clock ஒரு ஃபோன், 9 o'clock ஒரு ஃபோன், சாப்பிட்டியா கிளம்பிட்டியான்னு கேட்குறது மதர்ஸ் தான். நீங்கள் சொல்லுங்கள், அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அவங்கள வளர்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த தருணத்தில் மா நீ ரொம்ப போலீஸாக இருக்கமா அப்படின்னு மனசுக்குள்ள உங்களுக்கு தோணுச்சு? சத்தியமா எல்லாத்துமே எல்லா விஷயம். வார்டன்னு சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பேர் இருக்கு பேர். போலீஸ், வார்டன்னு சொல்லுவாங்க, ஹாஸ்டல் வார்டன் சொல்லுவாங்க. என்ன துணி சரியாக மடிச்சு வை, பெட்டு எந்திரிச்ச உடனே பெட்டு நீ ஒருத்தங்க போடணும்னு கிடையாது, நீயா எந்திரிச்சு அந்த பெட்டை நீ பண்ணணும். மேக் யூர் பெட். அது வார்டன், அது வார்டன்னு, போலீஸு, சிஐடி, சிபிசிஐடி, டீச்சர், பிரின்சிபல், ஏதாவது ஒரு மொமெண்ட் எல்லா பேரும் இருக்கு எனக்கு. இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, தூங்கி எந்திரிச்சா பெட்டை கரெக்டா மடிச்சு வச்சிரு, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்து கூட. சப்போஸ் நான் லேட்டா வீட்டுக்கு வந்தேன்னா அம்மா திட்டுவாங்க. அப்படி கிடையாது, அந்த ரூல்ஸ் எல்லாம் பழகினதுனால அவங்களே கர்ஃப்யூ தாண்ட மாட்டாங்க. லேட்னா 10-11 அந்த மாதிரி, மேக்ஸிமம் 10-10:30. ஒரு படங்கிடம் போனாங்க அப்படின்னா ஒரு 11-ishக்கெல்லாம் வீட்டில் இருக்கு. இப்போ நீங்க அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா கிட்ட இருந்து ஒரு ஆக்டரா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க? அம்மா சொல்றதை தாண்டி நீங்களே பார்த்து அம்மாவோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க கத்துக்கிட்டது என்ன? நிறைய விஷயங்கள். ஆல்சோ அம்மாவோட இன்வால்வ்மெண்ட் கூட அந்த படத்துல நிறைய இருக்கு. அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க the whole set, and like sometimes even like costume design பண்ணுவாங்க, not only for me, for like everyone, and setல she'll make sure like everything is fine. So and the involvement is good, and like punctuality, listen to your director, acting tips கூட நான் அம்மா
கிட்ட கேட்பேன் அந்த மாதிரி. என்ன என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயம் லைக் இந்த சீன் எப்படி பண்றது? So well, I'll be like, oh, in the crying scene, okay, கொஞ்சம் இந்த anger scene ஆங்கிரியா இருந்துச்சா or like கம்மியா இருந்துச்சா அந்த மாதிரி நான் கேட்பேன். பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன் அந்த மாதிரி. டீச்சரா எப்படி ஸ்ட்ரிக்ட்டான டீச்சரா? இல்ல இதுல நம்மளோட பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு லேர்ன் அண்ட் ஐ எம் ரெடி டு லேர்ன். ஸோ அந்த மாதிரி கட் காப்பி பேஸ்ட் அதே மாதிரி 3 விஷயம் அவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கமா அப்படின்னா அப்புறம் 3 விஷயம் இதெல்லாம் என் பொண்ணு மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 விஷயம் மாற்றிக்கிறதுக்கான கெட்ட விஷயங்கள் எதுவுமே அப்படி நான் வளர்க்கலை. ஸோ அது சமத்தா தான் அது பாட்டுக்கு அந்த 5 வளையாதது 50 வளையாதுன்ற மாதிரி அது 5 வயசுலேயே நான் வளைச்சி வச்சதுனால எப்படி இருந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. மாற்றிக்கிறதுன்னு கிடையாது. ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் நைட்டில் வந்து லேட்டாக எதனா பார்த்துட்ருப்பாங்க, படம் பார்த்து. அது கொஞ்சம் அது உங்களுக்கும் சொல்கிறேன் நைட் 10 மணி ஆன உடனே ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன் அண்ட் ஸ்லீப். ஷீ ஸ்லீப்ஸ். அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. கரெக்டாக அவங்க நேரம் என்னைக்கா ஒரு தடவை பார்ப்பேன். இன்னைக்கு தாமா நான் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக மாட்டுவா. இவ்வளோ நேரம் நான் ஃபோன் எடுக்கவே இல்லை, இப்போதான் எடுத்தேன் அப்படிவாங்க. அதர்வைஸ் ஒர்க் ஸ்பாட்லலாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் ஆஃபில் தான் இருக்கும். அதெல்லாம் இருக்குது. அப்புறம் தயிர் சாதங்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்கிறேன். அதை மட்டும் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் ஷி ஷுட் ட்ரை டு இது 2 இன்னொன்று 3 கெட்ட விஷயங்களா. அதுதான் நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் சாப்பிட்றது ஒன்று. அப்புறம் வேற என்ன சொன்னேன்? எப்பாவது கரெக்டாக என்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க அன்றைக்கி தான் உள்ளே போவேன் மாட்டிப்பாங்க. அது 2வது விஷயம். சாப்பிட்ற விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஏதாவது பண்ணேன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஐட்டம் பிடிக்கல அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கப்புறம் தானே அது வந்து வேணான்னு சொல்லணும். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எனக்கு பிடிக்காது அப்படின்னா எப்படி? பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க இதுல என்ன டேஸ்ட் எப்படி இருக்கும், உப்பு எப்படி இருக்கும், காரம் எப்படி இருக்கும்னு. என்ன ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், எனக்கு அந்த வெஜிடபிள் பிடிக்காது இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் சில டைமில் அந்த வெஜிடபிள் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னா நான் சாப்பிட்டு பார்த்து ரசித்து சாப்பிட்டதாம்மா தெரியும் அப்படிம்பேன். அதாவது ஃபிக்ஸ்டு, ஆல் ஆஃப் யூ ஆர் ஃபிக்ஸ்ட் ஐடியாஸ், ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ். அது நல்லா இருக்காது அப்படின்றது மைண்ட் செட். ஸோ பேசிக்கலி ஒரு ட்ரெய்லரையாவது பார்த்து படத்தை ஜட்ஜ் பண்ணணும், எதுவுமே பார்க்காம படத்தை ஜட்ஜ் பண்ண அப்படி அது ஒன்று தான். மற்றபடி ஆல் குட் திங்ஸ் ஆர் தேர். டாப் 3 வந்து ஷி இஸ் வெரி கைண்ட் அண்ட் பொலைட் டு பீப்புள், டு அனிமல்ஸ். ரோட்டில் ஏதாவது போகும்போது எதனா 2 பொண்ணுங்களும் அப்படி தான். நாய்க்குட்டிங்க ரோட்டில் அடிபட்டு இருந்தால் அது முதல்ல கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஷி இஸ் வெரி டூ கைண்ட் அண்ட் டூ கேரிங். அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஒரு டைமில். ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க, அதே ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. நல்லவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் டைம் லிட்டில் இன்செக்யூர்ட் அது சம்டைம்ஸ். அண்ட் மற்றபடி கைண்ட் அண்ட் சாஃப்ட் பர்சன். நீட்டாக வச்சுப்பாங்க, என்ன மாதிரியே ட்ரெயின் ஆயிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டை சுத்தமாக வச்சுப்பாங்க. இன்னொன்று பாசிட்டிவ் ஷீஸ். கொஞ்சம் கூட யாரை பற்றியும் தப்பாக சொல்லக்கூடாது. என்ன நீங்கள் குண்டாயிட்டீங்கன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்க மனசு வேதனைப்படும். வை யூ வாண்ட் டு டெல் லைக் தட்? ஏன் 45 வயசுல இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அதுவும் கேட்கக்கூடாது. என்ன இவ்வளோ ஒல்லியா இருக்கீங்க அதுவும் கேட்கக்கூடாது. என்ன இவ்வளோ ஒல்லியா சாப்பிடுறதே இல்லையா அப்படியும் கேட்கக்கூடாது. ஏன் முடியெல்லாம் இப்படி நிறைச்சி போச்சு அதுவும் கேட்கக்கூடாது. எந்த நெகட்டிவும் யாருக்கிட்டையும் கேள்வியாக கேட்கக்கூடாது. ஸோ ஷீ ஃபீல்ஸ் தட் ஐ எம் வெரி பிளண்ட் அண்ட் இன்னும். ஸோ அது அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். இட்ஸ் வெரி பாசிட்டிவ். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பர்சன், ஜஸ்ட் லைக் மதர். எந்த டைரக்டர் பார்த்து நீங்க ரொம்ப எந்த டைரக்டர் பார்த்தா உலகத்துக்கே தெரியுங்க, கேபி சார். ஓகே, அதுதான் எனக்கு ஐயோ கேபி சார். ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம் ஃபார் பிரிங்கிங் மீ டு திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சினிமா.
பட் அவர் நின்னாலே நாட் only மீ, ஈவன் சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி தான் கை கட்டி தான் நிற்பார். நாங்கள்லாம் அவருக்கு எதிரில் பக்கத்தில் கூட உட்கார்ந்தது கிடையாது. நின்றுட்டு தான் இருப்போம். அது ஒரு மரியாதை, ஒரு பயம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஹாய் டைரக்டர். ஆமாம், அப்படி இருக்காங்க. ஒரு இன்டர்வியூல கூட சூப்பர் ஸ்டாரை வந்து கேபி சார் வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சங்கடமாக இருக்கும் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லுவார். டப்புன்னு கீழே உட்காந்துருவோம் தவிர பயம். அது என்னன்னு தெரியல. அது வேர்த்து டைலாக் எல்லாம் தொண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். திட்டுவார் வேற, சரியாக பண்ணலைன்னா. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. நடிப்பெல்லாம் திடீர்னு வரும், திடீர்னு மறந்துடுவோம், திடீர்னு பிளாங்க் ஆகிடுவோம். இப்போல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ புதுசாக நடிக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தெரியுமா. ஏதோ ஒரு 100 படங்கள் பண்ணிட்டு வர்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாங்க. தி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் வித் கேபி சார் ஏதாவது ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணிக்க முடியுமா? த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு மீ வாஸ் அவரோட லாஸ்ட் ஆக்ஷன் கட் சொன்னது என் முகத்து மேலே. ஐ எம் ஸோ லக்கி டு சே தட். அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அப்படிங்கிற சீரியல் பண்ணார். திடீர்னு என்னை கூப்பிட்டாரு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியாம்மா அப்படின்னு. சார் ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணும்போது நமக்கு கனவா நினவான் தானே இருக்கும். இல்லை நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியாம்மா. இருக்கேன் சார். மயிலாப்பூருக்கு வர முடியுமா? கிளைமேக்ஸ் பிளான் பண்ணுறேன், ஒரே ஒரு சீன் நடிக்கணும் அப்படின்னாரு. வந்துடுறேன் சார். இப்போ இல்லைம்மா, காலையில் கிளம்பி போன உடனே அந்த ஒரு சீனு அமுதா ஒரு ஆச்சரியக்குறி இல்லை, நான் தான் ஒரிஜினல் அமுதா அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அந்த பியூட்டிஃபுல் சீன். அதை சென்ட் யூ. ஸோ அதை நான் பண்ணிவிட்டு காலையில் 9லேருந்து ராத்திரி 9லேருந்து பண்ணிவிட்டேன். என்ன பே பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யூ ஓன்ட் பிலீவ், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த லோகோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கார்டு, தேங்க்ஸ் டு விஜய் சந்திரசேகர் அப்படின்னு போடணும்னு அவசியமே கிடையாது. வாட் அ லெஜண்ட் ஹீஸ். நான் யார்? எனக்கு அவர் என்னமோ எனக்கு அந்த ஒரு நாளைக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் ஒரு ஆஸ்காரோ என்னமோ கொடுத்த மாதிரி தான் நான் அப்படின்னு. சி தட் இஸ் அவருக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னென்னா, யார் தெரியாதவங்க நடித்தா கூட அவங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சி பாராட்டுவார். ஓகே, அவர் படங்கள்ல இல்லை, அவர் பார்த்தியா ஏதாவது ஒரு படம் பார்த்தாருன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் எதனா ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னா, யார் அந்த பையன் சாண்டி, அந்த நம்பர் எங்கேருந்து கண்டுபிடின்னு சொல்லிட்டு நம்பரை தேடி கண்டுபிடிச்சி, நான் கேபி பேசுகிறேன் அப்படிம்போ நம்பர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப எப்படி பண்ணீங்க, அதெல்லாம் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். தட்ஸ் ஒன் திங் குட் அபவுட் ஹிம். அதை நான் அவர்கிட்டேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கேன். அப்ரிஷியேட் பண்ணுவேன், எனக்கு போய் சொல்லுவேன், இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா, இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எவ்வளோ பூஸ்டப்பாக இருக்கும் தெரியுமா ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு, முக்கியமாக அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. ஸோ லாஸ்ட்டாக அவர் கட் ஆக்ஷன் சொன்னது என் முகத்து மேலே. அது நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன் பாரு. ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி தில்லுமுல்லில் நடிச்சிருந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடித்தா ஒரு சில படங்கள்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு சூப்பர் ஸ்டாரோட, லாஸ்ட் ஷாட் கமலோட. அது படத்துல ரெண்டு லெஜெண்ட்ஸ் கூட. சோ லக்கி. அப்போ எனக்கு அருமை தெரியல, புரியுதா? இல்ல இட் வாஸ் சைல்டிஷ்னஸ். இல்ல அது ஸ்கூல் ஹாலிடே டைம்ல நம்ம போய் பண்ண அப்பெல்லாம். இப்போ நினைக்கும் போதா நான் ஷாவுகார் அம்மாவோட பண்ணியிருக்கேன், தேங்காய் சீனிவாசன் சாரோட பண்ணியிருக்கேன். தேர் ஆர் லெஜெண்ட்ஸ், 4 லெஜெண்ட்ஸ் இன் தட் ஷாட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பூர்ணம் விஸ்வநாதன் சார்ல. அதான் அருமை. அப்போ தெரியல, இப்போ ரிலீஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு. அந்த ஸ்பாட் எப்படி இருந்தது ஏதாவது சொல்ல முடியும்? ஏன்னா ரஜினி சார் ஒரு பக்கம், கமல் மேபி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அப்போ சின்ன பொண்ணுங்கனால. அந்த அட்மாஸ்பியரே பரபரன்னு இருந்திருக்கும்ல. பிகாஸ் தேர் ஆல் சோ எமினன்ட் ஆக்டர்ஸ். அது ஆனாலும் கேபி சார் நடந்து வராருன்னு வச்சுங்களேன், எல்லாம் நடுங்குவாங்க. ஈவன் ரஜினி சார் அண்ட் கமல். எஸ் எஸ், அவர் தானே உருவாக்கியிருக்காரு அவங்கள, அதனால. ஆஹா, அது இந்த கதை இன்னும் அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நிறையா அப்படின்றது. ஓகே, இப்போ நீங்கள் அங்கே ஆரம்பிச்சு ரஜினி சார், கமல் சார், கேபி சார்னு ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக
நம்ம தனுஷ் அவர்களோட வந்து போன வருஷம் பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் வரைக்கும் வந்து வந்துட்டீங்க. இந்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் வந்து எப்போ இருக்கு, இந்த ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ்? He is brilliant. Dhanush, I am a great fan of Dhanush after Kamal and இது. He is a wonderful actorங்க. அதாவது ஸ்க்ரீனில் பார்த்து நம்ம வந்து எவ்வளோ அழகாக நடிக்கிறாருல நினைக்கிறது வேறு. நம்ம லைவாக பார்க்கும்போது எனக்கு நானும் பார்த்தேன் அந்த இன்வால்மெண்ட், அந்த அந்த இயல்பான ஒரு பாடி லாங்குவேஜ், ப்ரில்லியண்ட். அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். சூப்பர். இப்போ ஒரு ஆக்டரா வந்து நீங்க சொல்றீங்க அப்போ ஒன்றும் தெரிலன்னு, இப்போ யோசிச்சு பார்க்கும்போது யூ ஆர் வித் லெஜெண்ட்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. உங்க டாட்டருக்கு ஒரு ஆக்டரா, அம்மாவா இல்லாமல் ஒரு ஆக்டரா சில அட்வைஸ், சில டிப்ஸ், சில விஷயங்கள் சொல்லணும்னா என்னவா இருக்கும்? கேபி சார் சொல்லுவார் ஒன்று, ரெண்டு விஷயம் சொல்லுவார். இல்லை, ரெண்டு விஷயம் சொல்லுவார். அதே தான் நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரெண்டு விஷயம் சொல்லுவார். கண்ணால் சிரி, கண்ணால் பேசு, கண்ணால் வெக்கப்படு, கண்ணால் அழு. ஐஸ் ஷுட் பர்ஃபார்ம். சிரித்தாலும் அந்த ஐஸ் கன்வே பண்ணணும். இது இல்லை, இல்லை, ஐஸ் ஷுட். அது சொல்லுவேன் எப்போவுமே. யூஸ் யுவர் ஐஸ். ஏன்னா அழகான கண் இருக்குது. யூஸ் யுவர் ஐஸ் டு பர்ஃபார்ம். அது ஒன்று சொல்லுவேன். ரெண்டாவது கேபி சார் சொல்கிறது, நீ நடிக்காதே அப்படின்னு சொல்லுவார். நடிக்காத, அதான் நடிப்பு. ஸோ நடிக்கணுன்னா அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இயல்பாக இப்படி பேசு, இயல்பாக பேசு, அப்படி தான் அவர் சொல்கிறது. தட் ஆல்சோ ஐ டெல் ஹர். ஸோ அந்த நீங்கள் முறைக்கிற முறைக்கும் காரணம் கேபி சார் தான். கையில் இப்படி பண்ணாத, கண்ணில் காட்டுன்னு சொல்லுவார். தட் ஒன் திங். அண்ட் பாடி லாங்குவேஜ் ஐ டெல் ஹர். அப்புறம் டிசிப்ளின். நான் ஒரு ஆக்டராக டிசிப்ளின், ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்கணும். ஒரு ப்ரோட்டோகால் நமக்கு நாமே போட்டுக்கணும், ஒரு வச்சுக்கணும். அது ஸோ அதுதான் ஜெயிக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி டிசிப்ளின். ஆன் டைம் போகிறது, டைம் மெயின்டைன் பண்ணுறது. ஹீரோயின் ஆன உடனே ஒரு 9 மணி ஷூட்டிங்னா 10:30 மணிக்கு வர்றவங்க இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறேன், நிறைய பேர் அப்படி இருக்காங்க. 11:30 மணிக்கு லொக்கேஷனுக்கு வர்றது. பிகாஸ் ஷீ இஸ் அ ஹீரோயின். அவங்க யாருன்னு கூட தெரியாது, பேர் கூட தெரியாது யாருக்கும். பட் இஃப் யூ ஆர் அ ஹீரோயின் ஓ ஹீரோ, யூ ஹாவ் டு. ஹீரோஸ் பற்றி நான் கேள்விப்படலை. நான் பார்க்குற புது ஹீரோயின்ஸு அந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ போய் உட்காந்துக்கோ. உனக்காக ஒருத்தரும் வெயிட் பண்ணக்கூடாது, நீ வெயிட் பண்ணு. ஸோ இன்றைக்கும் ஐ கோ அண்ட் சிட். ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் டு த லொக்கேஷன் ஆல்வேஸ். ஓகே. இப்போது அம்மா வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க. அம்மாவோட படங்களில் நீங்கள் பார்த்த சீனில், ஷார்ட்டில் தி பெஸ்ட் சீன், தி பெஸ்ட் ஷார்ட் ஃப்ரம் ஹர், அவங்க நடித்ததில்? மேம் இதே தான், நீங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆஹா இவ்வளோ படங்கள் பண்ணாலும் எனக்கு நான் நடித்ததில் இந்த சீன், இந்த ஷார்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னங்க? ரெண்டு பேருமே சொல்லுங்கள். ஷீ லைக்ஸ் ஆரோகணம். ஓகே. ஆரோகணம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பைப்போலார் டிஸார்டர் ரோல். ஷீ லைக்ஸ் ஆரோகணம். எனக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது. நிறையன்னா ஒரு அதில் மதையானை கூட்டம் சொல்லலாம். ஆமாம், வெற்றிவேல் சொல்லலாம். ஓகே. அப்புறம் இருக்குது ஆரோகணம். அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் நான் அது பண்ணது. பர்டிகுலர் ஷார்ட்ஸ் வந்து எனக்கு இந்த சீன் வந்து அப்படி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனக்கு பிடிச்ச ஷார்ட், இப்போ பிடிச்ச சீன் சொல்கிறீங்களா? அந்த பிரபு சார் கூட ஒன்று பண்ண வெற்றிவேலுன்னு, சசிகுமார் சார் நடிச்சிருப்பாரு. அதில் நான் சொல்லுவேன், நான் அவரோட பொண்ணை நான் கடத்திருப்பேன். ஸோ அவர் சொல்லுவார், என் பொண்ணை நான் எப்படி இன்றைக்கி நைட்டே நான் எப்படி கூட்டிகிட்டு போயிடுவேன்னு பாரு அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஒரு பிடி மண்ணை கூட இங்கேருந்து தொட முடியாது அப்படின்னு சொல்லுவேன். பொண்ணை மட்டும் இல்லை, ஒரு பிடி மண்ணை கூட தொட முடியாது அப்படின்னு சொல்கிற டைலாக் அவர் எப்போவுமே சொல்லுவார். வாமா, என்னை காலி பண்ணுறதுக்குன்னே நீ வந்துடு அப்படின்னு சொல்லுவார். ஆல்வேஸ் ஹீ டெல்ஸ் டாமினேட்டிங்காக டைலாக்ஸ். இப்போ நான் அவருக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி. ஸோ தட் ஒன் சீன் ஐ லைக். மதையானை கூட்டத்தில் ஒரு அண்டர் ப்ளே பண்ணி ஒரு அன்அஸ்யூமிங்காக இருக்கும் என்னோடய கேரக்டர். ஸோ சாப்பாட்டில் விஷம் கலந்து அங்கே வச்சிடுவேன். அண்ணனுக்காக நான் என்னோடய ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃபுக்கு வீட்டில் கொண்டு வந்து வச்சுப்பேன். அவர் அவமானமாக ஃபீல் பண்ணிவிட்டு சொன்ன உடனே அது விஷம் கலந்து வச்சுட்டு
அதை அங்கே சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லுவேன். சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விக்கி 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 வாந்தி எடுத்துக்கிட்டு உயிர் விடுற ஒரு கேரக்டர். அப்படி பார்ப்பேன், அவ்வளோதான். ஒரு அசால்ட்டாக ஐ வில் ஜஸ்ட் see லைக் திஸ். அதில் தான் கன்வே ஆகும் நான் தான் வச்சேன் அப்படின்னு. தெரியாது யாரும். நோ டைலாக்ஸ். ஜஸ்ட்டு பேசிக்கலி ஐ எம் நாட் அ டயலாக் ஆர்டிஸ்ட். நான் வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஆர்டிஸ்ட்னு எல்லாரும் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். டைலாகாக பேசுகிறது கூட எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஏதாவது சீன்? அம்மா டிசைன் ஐ மீன் லைக் நிறமாறும் உலகில் கூட அம்மா ஸ்லாப் பண்ணாங்க. ஸோ என்ன பட்டுச்சு. ஆனால் ஆமாம் பட்டுச்சு. அண்ட் மருதில் கூட நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணோம். ஸோ அந்த படத்தில் அம்மா ஃபேனில் ஹேங் பண்ணுவாங்க. தூக்கு போடுவேன் தூக்கு இந்த பொண்ணை லவ் பண்ண. see her perform and ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டு டைரக்டர் வந்து மேடம் கிளைமேக்ஸ் வைக்க போகிறேன் மேடம் அப்படிம்பாங்க. என்ன சீன் பண்ண பாவி இப்படியாப்பா வைப்பேன், கொஞ்சம் ஒரு சாங் எடுத்து கொஞ்சம் ஈஸ் பண்ணினேன். இல்லை மேடம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணா. அப்படியே பண்ணாங்க. காதலா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கயிறை போட்டு கழுத்துக்கு போட்டு ஃபேனுக்கு போட்டு இழுப்பேன் பாருங்க. அதெல்லாம் காட்டினாங்க. ஐ மீன் as an experience to perform, ஏன்னா of course real lifeல பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. so to பண்ண மாட்டாங்க நினைக்க கூடாது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஓகே, இப்போ லாஸ்டா a letter to your mom and a letter to your daughter. நீங்க எழுதல லெட்டரா வந்து நீங்க அம்மாவை பார்க்க வேணாம், கேமராவை பார்த்து அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் dear mom, I'm very hungry, please give me food. அம்மா வெரி ஹங்கிரி. சரி, எங்கே போனாலும் வெளியில் போனாலும் என் சாப்பாடு இல்லைன்னா ஏறாது அந்த அம்மாவுக்கு. ஆனால் இல்லை அதுவே dear mom, I love you, thank you. நீங்க லெட்டர் டு யுவர் டாட்டர் அண்ட் இவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூட குழந்தைங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? இந்த குழந்தைக்கு லெட்டர் தான் எழுதணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்கள் எழுத முடியும். லெட்டர் தானே சொன்னீங்க, லெட்டர் தானே சொன்னீங்க. அடுத்த ஜென்மத்திலையும் நீ என் வயிற்றுக்குள்ளே பிறக்கணும். ஐ வாண்ட் யூ ஆஸ் மை பேபி ஆல்வேஸ் whenever I am mother. How cute. Thank you so அம்மா much. கேட்ட என்ன சொன்னாங்க? அம்மா ஐ அம் ஹங்கிரி, ஐ வாண்ட் ஃபுட். Dear mom, the difference between mom and குழந்தைங்க. I want. நானே எங்க அம்மா நேரா வீட்டுக்கு போனதே எங்க அம்மாட்ட சொல்றது பசிக்குதுமா. நான் ஊருக்கு கொஞ்சம் தூரம் போறதுக்கு முன்னாடி அம்மா பருப்பு குழம்பு கால் பண்ணிடுவேன். Thank you so much once again. Thanks a lot, Sandy. Very nice time we had.